இந்த மாடு எல்லா மாடும் வண்டியில் தானே கட்டுருக்குது. ஸ்ப்ரிங் கலப்ப எங்களா கையை சென்டர் கை பார்த்து பிடிச்சிட்டு வா, நான் மாட்டை வைக்கிறேன். ஒரு நாளைக்கு வண்டி எடுக்கலனாவே மாடுலேருந்து எல்லாம் கட்டி போடுறாங்கடா. போ கோமதி, கோமதிங்கிற இங்கே பேர் வச்சுக்கிறீங்களா? மாட்டை கொண்டாந்து என் தலையில் கட்டு. வராது போ. நம்ம பாரு 415 எல்லா வண்டிக்குமே ரொட்டாட்டருக்கு எப்படி செப்பரேட்டாக பெட்டில் ஆல்ட்ரு பண்ணி போடுவோம். இது மாதிரி எல்லாரும் பெட்டில் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்காங்க. முதல்ல போட்டது அந்த டீ தானே. கரெக்டாக பெட்டில் கரெக்டாக புஷ் ரெடி பண்ணி அதில் கரெக்டாக க்ளீன் பண்ணி போட்டுக்காங்க. இதுக்கான அதான் இல்லையே, எடுத்துருவா சொல்லி. பரம்பு கலப்பமால தான் இருக்குது. ஏதோ நிறைய விடணுமா? ஏய் நிறைய எதல்லவா நாத்த சவுண்டு எது வந்தாலும் பிரிச்சு மேஞ்சப்பலாவா. இறக்க பொறுமையா விடுறா. இன்னும் கொஞ்சம் இறக்க லைட்டா பின்னாடி. நானே தான் போகணும். லைட்டா கையை தூக்கி பிடிச்சல. ஒரு 100 ரூபாய் கொஞ்சம் தூக்க சொல்லு. இன்னும் கொஞ்சம் கிடக்கு. லைட்டா வண்டி கொஞ்சம் நவுத்தி விட்டு போயிருந்தா எவ்வளவு ஈஸியா போயிருக்கலாம். இடிச்சு விடாத அத போ. திருப்பிக்கா. நேரத்து டீசல் ஊத்திட்டு போயிடலாம். எங்க தூக்க என்ன கைய தூக்க தூக்க. என்ன பண்ணோம்? லூஸ் இறக்கு. இப்ப தூக்க. போதும் போதும் நிறுத்து. டீசல் ஊத்து. அங்க இருக்குதா டீசல் உள்ளாக்குதா? ஒரு மணி நேரம் ஓடுமா? நின்று போச்சுன்னா என்ன பண்றது? ஊத்திட்டு போயிடலாம். இந்த பொணால் ஒடிச்சு விடாத. பொணால் ஒடிச்சு விடாத. நம்ம கோகுல் அவர்கள் தான் ரெடி பண்ண பொணால். துற டீசல் ஊத்து. நம்ம என்னைக்கு தான் வண்டி ஃபுல் பண்ணுவோமோ தெரியலடா. நேரமா 1000 ரூபாய் பிடிச்சிட்டு வந்துக்கிறேன். அவளுக்குதான் ஓடுன்னு நினைக்கிறேன்.
நீ உழந்தாலும் சரி டீசல் விட்டுறாத. ஆ இதுதானே பெஸ்ட்டு இருக்கிறதுல புனலுக்கு. பெரிய புனையே இருக்கு. அது 2 லிட்டர் பாட்டில் கிடைக்கலடா. இது மேலே வைக்காரா, தூக்கி பிடிச்சி ஊத்துறா. ஏன்னா டே இது என்ன இரும்பு புனலா? அதை யார் போய் எடுத்துட்டு வர்றது? கண்ணுக்கு இத்தான் டக்குன்னு மாட்டுச்சு. நானும் ஜெமிராமல சரி வீட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. அதை ஏன் போய் அங்கே வீட்டுக்குள்ள போய் எடுத்து வந்து மாட்டி வச்சு டிஸ்டர்ப் பண்ணணும். வச்சுட்டு வந்துட்டு துணி வச்சுக்கிறியா? ஒருத்தர் கடைச்சிட்டு போகலாம். இன்னைக்கு தானே கப்பு சுப்புன்னு எல்லா வண்டியும் ஓட்டில் நின்று போச்சுரா. அது ஜேசிபி நம்மளதெல்லாம் நிற்கிது. நம்ம செல்லக்குட்டிங்க 4 பேர் நிற்கிறாங்களே கப்பு சுப்புன்னு. இது என்னடா எல்லாம் மை வண்டி போகிறான். எல்லாம் பூரா மையா இருக்குது. மை தான் எல்லாம் தொடச்சி விட்டு சுத்தமா. இந்த கோகுல் சைலன்சர் வளைச்சு நேரம் சைலன்சர் கூட வாங்கி போட முடியலடா. நேராவா இப்போ நேரம் ஆகுது. ஏதாவது ஜேசிபி தோப்பு கொடுக்குது போயிருக்கோம். அது பின்னாடியே நம்ம வண்டியில் போனோம்ல. அதனால் ஃபஸ்ட்டு வண்டி ஒரு கழுவணும்டா. வண்டி மாதிரியே இருக்குது. எல்லா வண்டியும் ஷார் வெடிச்சு கிடக்குதுடா. குடி போன வண்டி மாதிரி கிடக்குது. நம்ம கோகுல ஒரு நாள் துடைக்கிறது பார்த்துட்டு ஒருத்தர் என்னங்கிறாரு, ப்ரோ கோகுல கொஞ்சம் ஸ்பீடாக துடைக்க சொல்லுங்க ப்ரோ, ரொம்ப சோம்பேறித்தனமாக துடைக்கிற அப்படிங்கிறாரு. என்னடா இந்தானே வீட்டில் காற்று ஓடுமாடா? சரி எடு போ, ஓடிட்டு பேசிக்கலாம். வண்டியில் உழவு ஓட்டி இப்போ 10 நாளுக்கு மேலே இருக்கும்டா. 10 நாளாக எடுக்கவே இல்லை. லோடு மட்டும்தான் ஓடி இருக்குது. பாவம் எடுக்கணுங்கிறான், தறி ஓட்டி விடணுங்கிறான். பெரிய ஆளாயிட்டார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. போகும்ல அந்த இடத்துல போ. ஏன் வேஜிட்டு இருக்கிறாங்களாம், பார்த்தா தெரியும். மொல்ல சேர்த்து விட்டு அடிப்படாது. நான் தான் வண்டியில் உட்காந்து போவான். அவரு காட்டினா அவர் இருந்தாரா, அவரே கேட்டால் சொல்கிறாரு நிலஜல்னு. அவரும் அது ஃபோன் நம்பர் கேட்டிருப்பான்னு எடுத்து அப்போ நானே கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரா.
அடமாடாது. கேட்டுக்கலாம். நான் கூட என்ன நினைச்சேன், இவ்வளவு தூரம் வந்து போச்சரா அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை சோளம் எடுத்து வராப்பிலையா. அதை ஓட்டிட்டு வந்துடலாமா ஐயா? ரொட்டாட்டில் ஓடுறது எத்தனை பூண்டோட ஏன் அப்படியே காசு செலவாகி போயிடும். ஓஹோ, இந்த ரெண்டு வயலுமாண்ணா? இதுவும் இந்த வயலுமா? முளைக்கெல்லாம் வச்சுக்காங்க. தண்ணி போட்டு சம்பந்தம் போகணும். சரி, நேரி விட்டுருங்க. அதுல என்ன இருக்குது? நேரி விட்டுருங்க, வேலை முடியட்டும். அதான் 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 தண்ணி பாயறதுக்கு நல்லா இருக்கும்னா. பரம் போட்டு விட்டா தண்ணி பாயறதுக்கு இல்லைன்னா தண்ணி பாயும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 415 இப்போ மாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுது. கலப்பே அதிகம் மாட்டுறதில்ல, ஒன்லி டெய்லர் லோடு. அதுக்கே வந்து டயர் சுற்றுது. டயர் மாற்றி தான் வந்து லோடே ஓட்டணும். அதுக்கப்புறம் 4 வீல் டிரைவ் அடிக்க எடுக்கிறதா இருக்குது. அதனால் வந்து சரி ஒரு வாரம் ஆகி போச்சு, அதனால் இதில் மாட்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸ்ப்ரிங் கலப்பை பாருங்க ப்ரோ, நாங்கள் எப்படி போட்டிருக்கிறோன்னு பாருங்கள். இது மாதிரி யார் போட்டாலும் ஸ்ப்ரிங் கலப்பையை போடுங்க. இப்போ நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு ஐட்டம் ஸ்ப்ரிங்கு கட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடிக்கு கலப்பு வந்து அருமையான மைலேஜ். இது மாதிரி போட்டுக்காங்க. பரம்பு இது மாதிரி செட் பண்ணிக்காங்க, நல்லாயிருக்கும். ஒரு சில நம்பரில் வந்து நாங்கள் பிசி லெவலில் தான் ப்ரோ ஓட்டுவோம், டிசி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி தெரியுதுன்னு செட் ஆகுதோ தெரில ப்ரோ. ஆனால் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவன் டிசி லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு கேப் கொடுத்துருப்பான். ஒரு உள்ள ஒரு தகுடு மாதிரி கொடுத்து 4 இன்ச்சு கேப் கொடுத்துருப்பான். அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. அது வந்து அவங்க சொல்கிற ஃபீல்டில் நம்ம அப்படின்னு பார்த்தா பிசி லெவரை வந்து ஒரு 3ல் வைக்கணும். அப்படி ஒரு செட் பண்ணி ஓட்டணும் ப்ரோ. அது வந்து நல்லா டெப்த்து கொடுத்து ஓட்டணும் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து அது செட் பண்ணி வைக்கிறது சரியாப்படாது. ஒரு இடத்துல வந்து காடு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு இடத்துல டைட்டாக இருக்கும். டைட் ஆகிற இடத்துல கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும், ஃப்ரீ ஆகிற இடத்துல கொஞ்சம் தூக்கி பிடிக்கணும். அதனால் வந்து அது வந்து சொல்லிக்கிற அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது ப்ரோ.
அதனால் வந்து நீங்கள் டிசி லெவரில் நான் சொல்கிறதுக்கோசரம் ஒரு 3-4 மணி நேரம் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எது பெஸ்ட்டாக இருக்குது எது நல்லா இல்லை அப்படின்னு தெரியும். அப்புறம் வேறு என்ன கேட்குறீங்க? அவ்வளோதான் ப்ரோ. டிசி லெவரை எப்படி செட் பண்ணி ஓட்டுறாரு நான் வண்டியிலே போய் காட்டுறேன் பாருங்கள். ஒரு பிரதர் சொல்லுவார் டிசி லெவரில் வந்து நம்ம கலப்பையை ஹைட் பண்ணக்கூடாது, ஹைட் பண்ணால் ஹைட்ரோலிக் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு. ப்ரோ நான் 10-15 வருஷமாக என் பைசன் போய் ஓடிட்டுருக்கிறேன், இன்னும் ஹைட்ரோலிக் கம்ப்ளைண்ட்டே வச்சதில்லை. காட்டில் ஓட்டும் போது அந்த டிசி லெவரில் தான் மேலே ஏற்றுவோம், டிசி லெவரில் தான் இறக்குவோம். ரோடு ஏறும் போது தான் டிசி லெவரை ஃபுல்லாக டவுன் பண்ணி விட்டுட்டு டிசி லெவரை தூக்குவோம். இதனால் வந்து ஹைட்ரோலிக் கம்ப்ளைண்ட் ஆகும், டிசி லெவரை தூக்குறதுனால ஹைட்ரோலிக் வேலை செய்யாது அப்படிங்கிறதெல்லாம் சுத்தம் பொய். இன்னொரு விஷயம் சொல்லிட்டா ப்ரோ, கிளச்சி மேலே வந்து காலே வைக்கக்கூடாதுன்னு ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க. அது சுத்தமான மூடாக்க நம்பிக்கை. உண்மை சொல்ல போனால் கிளச்சில் வந்து குறைஞ்சது ஒரு 3-5 பிளே இருக்கணும். இப்போ ஜான் டியரில் தான் வந்து அந்த கம்ப்ளைண்ட் முத சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து கிளச்சி மேலே காலை வச்சா கிளச்சி பிளேடு போயிரும்னு. அதெல்லாம் சுத்த பொய் ப்ரோ. கிளச்சி மேலே காலை வச்சா கிளச்சி பிளேடு போயிருந்தா நம்ம வண்டி நிறுத்துறதுக்கே கிளச்சி யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ, கிளச்சியே அழுத்தக்கூடாது. அதுதான் உண்மை. கணக்கு கேரண்டே நீங்கள் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளச்சியில் 3-5 கேப் விட்டுருங்க. கிளச்சிக்கும் நம்ம அழுத்துறோம்ல பெடலு, அதுக்கும் வந்து ஒரு பேரிங் கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் காலை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிளச்சி பிளேட்லாம் போகாது ப்ரோ. அந்த பேரிங் வந்து அப்படியே கிளச்சோட சேர்ந்து சுத்தம், அவ்வளோதான் நடக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அழுத்துனீங்கன்னா மட்டும்தான் கிளச்சி பிளேட்டை அழுத்தம். அதனால் வந்து இதனால் வந்து கிளச்சி பிளேட் போயிடுதுன்னு சொல்லாதீங்க. அதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஜான் டியர் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் கொஞ்சம் வெடுக்குன்னு தேயும். அது தேயும் போது என்ன பண்ணும்னா, இப்போ பழைய மாடல் வண்டியெல்லாம் என்ன ஆகும்னா கிளச் பிளேட்டுக்கு பக்கத்தில் வர்றது பேரிங் வராது, கார்பன் தான் வரும். அதில் அது வந்து கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா 3 கவுட்டி மாதிரி போட்டிருப்பாங்க அந்த வண்டியில், பழைய மாடல் கிளச் பிளேட்டில். அதனால் வந்து தேய வந்து கிளச்சு பிளே அதிகமாகிட்டே போகும் அந்த மாடலில். இப்போ வர வண்டி எல்லாமே வந்து பூ மாடல் போட்டாங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படியே எல்லாம் வெறும் சுற்றி சின்ன தகுடுதாக போட்டு வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணும்னா கிளச் பிளேட் தேய சேக்க வராது, பெடல் மேலே ஏறிக்கிட்டே வரும். அந்த பிளேவை கண்டுக்காத விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம் இல்லை, நோட்டில் பண்ண இந்த பிளே இருக்கணும். இந்த பிளே இருந்தால் தான் வந்து கிளச்சு போகாது. ஒருத்தர் இந்த பிளேவே இருக்காது, காலை வச்சா கிளச்சு போயிருங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா போய் ஒவ்வொரு வண்டியிலும் இந்த குறைஞ்சது ஒரு 2 இன்ச்சு பிளேனாச்சும் இருக்கணும். அப்போ தான் வந்து கிளச்சு பிளேடு லைஃப் வரும். சும்மா கிளச்சு பிளேடு மேலே காலை வச்சா கிளச்சு பிளேடு போயிருங்கிறாங்கல்ல, அதெல்லாம் சும்மா. உண்மையான ரீசனு பிளேவை கரெக்டாக நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கனாதே கிளச்சு லைஃப் அருமையாக வரும். இப்போ எங்கள் வண்டியில் மேக்ஸிமம் கிளச் பேடு வச்சு தான் ஓட்டுறானே. ஏற்கனவே ஒரு வீடியோவில் கிளச் பேடு காலை வைக்க வேணான்னு சொன்னீங்க. சரி இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா உண்மை அது இல்லை, அது ஒரு தப்பான கருத்து இல்லை. கிளச் மேலே காலை வச்சு ஓட்டுனா வந்து கிளச் பிளேடு போயிடும் அப்படிங்கிறதுலாம் பொய். அதோட பேரிங்கோட லைஃப் 2 கிளச் பிளேடுக்கு ஒரு பேரிங் தான் போகும். ஆனால் வந்து நம்ம கழட்டினோம்னா கிளச் பிளேடு கழட்டினோம்னா கம்பல்சரி அந்த பேரிங்கை மாற்றி விட்ருவோம். இந்த மெக்கானிக்குமே பேரிங்கையும் புதுசு போட்டு விட்ருங்க, நாளைக்கு பேரிங் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா பேரிங்க்கு ஒன்றும் வண்டி பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. பிளேவை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு வீடியோ வந்து கேளுங்க, கிளச்சு எப்படி பிளே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கேளுங்க, செப்பரேட்டாக கேளுங்க. நான் உங்களுக்கு எப்படி பிளே வைக்கிறது அதோட டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன் ப்ரோ. இப்படி தான். மித்தபடிக்கு கிளச்சு மேலே காலை வச்சுன்னா கிளச்சி வந்து கிளச்சு ஸ்லீப் ஆகிற மாதிரி, அதாவது கிளச்சி வந்து கால் வந்து வெட்டி வைக்கக்கூடாது. வண்டியை நின்று ஜெர்காய் போகும் பாருங்க, அது மாதிரி வைக்கக்கூடாது. சும்மா நார்மலாக வைக்கலாம். இதனால் வந்து கிளச் பிளேடு தேஞ்சு போயிடும், கிளச் பிளேடு போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ப்ரோ. உண்மையை சொல்ல போனால் கிளச்சு பிளே இல்லைன்னா கண்டிப்பாக கிளச்சு போயிடும். ஏன்னா ஆஃப் கிளச்சில் தான் வண்டி இருக்கும். அப்போ வந்து கிளச் பிளேடு வந்து ஸ்லீப் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து கிளச்சு போயிடும்னு வச்சுக்காங்களேன். லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறாருன்னு பாரு. கருப்பு லிவர் எங்கே இருக்குது, சிவப்பு லிவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு பாரு. இதை அட்ஜஸ்ட் பண்ணாவே போதும். கலப்பை தூக்குறதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது, ஒரே சீராக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் வந்து கருப்பு
இதை தான் போன வீடியோவில் சொன்னேன். கலப்பை குட்டாங்கட்டுனா வந்து அதே இடத்துல ரிவர்ஸ் போட்டு உடச்சி விட்டுட்டு எடுத்துக்காங்க. அதை கொண்டு போய் வண்டி திரும்புதில் பாருங்கள், இப்போ திரும்புதில்ல அந்த இடத்துல போய் அதை தூக்கி விடக்கூடாது. தூக்கி விட்டால் வந்து தண்ணி கட்டுற காடு வந்து ஓரம் தண்ணி ஏறி பாயாது. அதனால் வந்து கலப்பை குட்டாங்கட்டுச்சுன்னா அந்தந்த இடத்துலையே தூக்கி விட்டு உடச்சி விட்ருங்க. அதை கூட ஓரத்தில் பில்லாக தானே இருக்குது, பில்லு பொறுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்தில் தயவுசெய்து உடச்சி விடாதீங்க. அது தலைமாடெல்லாம் தண்ணி பாயாது. அதனால் காட்டுக்கார் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி கிளச்சு வீடியோ வந்து பிளே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ பிளே வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க. நான் எல்லா வண்டியிலும் எங்கள் வண்டியிலாம் எவ்வளோ பிளே இருக்குது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வண்டியில் வேணால் லூஸ் விட்டு கூட உங்களுக்கு பிளே வச்சு காட்டுறேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் ப்ரோ. அப்புறம் ஒரு நண்பர் தேனியிலிருந்து சிவா சந்தர்னு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வேறு என்ன, ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாரு, பேட்ரி சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, ஆனால் வண்டி செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, ஏர் டூமை வந்து அடைச்சி பிடிச்சா வந்து ஷார்ட் ஆகுதுன்னு. அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா வச்சுக்கா ப்ரோ, ஒருத்தர் சொல்கிற மாதிரி நெக் லூஸாக இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் வரும், நெக்கை டைட் வச்சுட்டு அந்த கம்ப்ளைண்ட் வராது. அடுத்தது ஏர் டூம் அடைச்சி பிடிச்சா தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா செல்ஃப் மோட்டர் நல்லா தான் இருக்கும் ப்ரோ. நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து அந்த வண்டிக்கு செல்ஃப் மோட்டர் கழட்டி வேலை செஞ்சுருக்க மாட்டீங்க. அது உள்ள புஷ் ஐட்டம் வரும், அந்த புஷ் ஐட்டம் வந்து கிரீஸ் பஸ் இல்லாதனால லைட்டாக அப்படியே பிடிக்கும். அதை பிடிக்கிறதுனால என்ன பண்ணோம், வண்டி வந்து ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணி விட முடியாது செல்ஃப் மோட்டரால். அதனால் கடையில் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சாலோ நம்ம வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டலாம். அப்படி முடியலாம் பக்கத்தில் செல்ஃப் மோட்டர் கட்டுறதுச்சுன்னா கொடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணி போட்டுக்காங்க, வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. அப்படியே ஓட்டினீங்கன்னா பேட்டரியோட லைஃப் குறைஞ்சிரும். இன்னும் 1 வருஷம் வர பேட்டரி இன்னும் ஒரு 6 மாதத்தில் டெத் ஆயிரும். அவ்வளோதான் ப்ரோ. வேறு என்ன டவுட் கேட்டீங்க? வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ இருந்தால் சொல்கிறேன். ஓகே ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நிறையா பேர் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ ஒரு 4 பேர்த்துக்கு பயனடையணும்னு சொல்லி தான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் மகேந்திரா இனத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய், டேக்கர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எல்லாம் வெறும் குட்டானா கட்டுது. இன்னொரு 4 சுத்தம், அப்புறம் அங்கே ஒரு குண்டு. ஒரு வேலை செஞ்சால் சுத்தமாக செய்யணும்னா பாதி செஞ்சு பாதி செய்யாத இருக்கக்கூடாதுல்ல. ஒரு நாளைக்கு வண்டி விட்டு 3 மணி ஒரு 5 மணி இருக்குது. கட்டெல்லாம் பிடிங்கிட்டு கொஞ்சம் இதே மணி கட்டுலான்னு எல்லாம் ஊருப்பட்டு அரும்புலாம் முளைச்சி கிடக்குது. ஓட்டாத விட்டு உழவு மேலே உழவு கரெக்டாக ஓட்டி விட்டோம்னா அது கரெக்டாக அது இப்போ நம்ம விட்டுட்டோம். வச்சுன்னா அந்த பில்லு வர்றதுக்குலாம் நின்று